இருக்கிறவங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 18வது வசனம் எடுத்துக்கங்க. 1 Corinthians chapter 9 verse starting from 18 onwards. இன்னைக்கு முடிஞ்சா நம்ம இந்த 27 வரைக்கும் இருக்கு. ஒரு 10 வசனங்கள் இருக்கு. இன்னைக்கு 9வது அதிகாரத்தை முடிக்கலாம். சரிங்களா? முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம 10th இருந்து ஆரம்பிக்கலாம். சரியா? ஓகே, ரைட். ஸோ verses starting from 18. 1 கொரிந்தியர் 9:18. எல்லாருக்கும் தெரிஞ்சபடி 9ஆம் அதிகாரம் பவுலுடைய அப்போஸ்தல ஊழியத்தை கொஸ்டின் பண்ணும்போது அதுக்கு டிஃபென்ஸ் பண்ணி எழுதுறது தான். டிஃபென்ஸ் ஆஃப் பால்ஸ் அப்பாசல்ஷிப். சரியா? அப்ப எழுதும்போது என்ன சொல்றாரு? ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? நான் ஒரு அப்போஸ்தலனா இருந்து என்ன சந்தேகப்படுறீங்களே, அப்போஸ்தலனா யாரு அப்படின்னு சொல்லி ஊழியத்தை பத்தியும் ஊழியக்காரங்களை பத்தியும் 1 கொரிந்தியர் 9 ஃபுல்லா எழுதுறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம லேட்டஸ்டா பார்த்தது என்னன்னா, ஒர்க்கர் இஸ் ஒர்த்தி ஆஃப் ஹிஸ் வேஜஸ். அததான் அந்த வினையாட சொல்லுவாரு, சோல்ஜரை சொல்லுவாரு, சரியா? அதே மாதிரி மாட சொல்லுவாரு. இப்படி நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு உள்ள அந்த ப்ரிவிலேஜ கட்டாயம் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு, என்ன இது ஏன் மேல விழுந்தது? சுவிசேஷம், அது கடமை. லாஸ்ட் டைம் பார்த்தோம். அதனால அதை நான் சொல்லலைன்னா எனக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இட்ஸ் ஸ்டூவர்ட்ஷிப். என்னை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God has entrusted me and I am a steward. சரியா? அப்படி சொல்லிட்டு இப்ப 18ல இருந்து பார்க்க போறோம். ஒரு சின்ன ஜெபம் இல்லாம. ஸோ ரைட். போனா சிஸ்டர், ஒரு சின்ன ஜெபம் பண்றீங்களா? லீட் அஸ் இன் பிரேயர். ஓகே. எங்களை நேசித்து காத்து வழிநடத்துகிற அன்பின் பரம தந்தையே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோப்பா. நாங்கள் வாரம் ஒரு முறை கூடி ஆண்டவரை எங்களுக்கு இந்த வேதத்தை குறித்து அருமையாக விளக்கி கொட்டுகிற அந்த சகோதரனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட அந்த எந்த நோக்கத்தோடு எந்த மொழியில எழுதப்பட்டதோ அந்த உண்மையான நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ள சகோதரர் மூலம் எங்களுக்கு விளக்கி காட்டுகிற அந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பஸ்தாவியானவர் தாமே எல்லாரையும் ஒருங்கிணைத்து எங்களுக்கு அந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள எங்கள் இருதயத்தை திறந்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஆமென். Thank you. Right. verse 18 போலாமா? சரி. இப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? ஓ unto me. சுவிசேஷத்தை சொல்லுனா எனக்கு ஐயோ, எனக்கு ரிவார்டு இருக்குது. ரிவார்டு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு இது கொடுக்கப்பட்ட கடமை அப்படின்னு சொல்லிட்டு 18ல ஒரு கேள்வி கேட்க, திஸ் ஊன் மூ எஸ்டின் ஹோ மிஸ்தாஸ். திஸ்னா கொஸ்டின், வாட்? ஊன்னா therefore, இல்லைன்னா தென். வாட் தென்? வெர்பு எங்க இருக்குது? ஆக்சிலரி வெர்பு. எஸ்டின்னா இஸ் ஆக்சிலரி வெர்பு. வாட் தென் இஸ் ஹோ மிஸ்தாஸ். மிஸ்தாஸ்னா ரிவார்டு, பலன். சரியா? ரிவார்டு. ஆஃப் மீனா மை ரிவார்டு. அப்ப வாட் இஸ் தென் மை ரிவார்டு? அதான் கேள்வி கேட்கிறார். 18ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறார். வாட் தென் இஸ் மை ரிவார்டு? எதுக்கு? நான் தான் ஸ்டூவர்டா இருக்கிறேன்ல, சுவிசேஷத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்ல, அதுக்கு எனக்கு என்ன ரிவார்டு? ஏன்னா இப்பதானே பார்த்தோம், இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணா அந்த ஒர்க்குக்கு கட்டாயம் வேஜஸ் இருக்குல்ல, அப்ப எனக்கு என்ன ரிவார்டு? வாட் தென் இஸ் மை ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீனா தட் இங்கதான் வெர்பு வருது. யாங்கலியான் அப்படின்னா ப்ரீச்சிங் த காஸ்பல். இங்க யாங்கலிசோமெனாஸ். யாங்கலிசோமெனாஸ்னா இன் ப்ரீச்சிங் த காஸ்பல். சரியா? இன் ப்ரீச்சிங் த காஸ்பல். நான் பிரசங்கம் பண்ணும்போது சுவிசேஷத்தை சொல்றதுக்கு அடாப்பனான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அடாப்பனான் அடாப்பனாஸ் வித்தவுட் எக்ஸ்பென்ஸ். When I proclaim good news, I do it without expense, free of charge. ஏங்க, வேலை செஞ்சா சம்பளம் வேணும் இல்லைங்க. ஆனா பவுல் சொல்றாரு, நான் சுவிசேஷத்தை சொல்லும் போது அதை இலவசமா சார்ஜ் பண்ணாம நான் சுவிசேஷம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி காசு வாங்காம ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? So just this, that in my preaching
ஐ மேக் த காஸ்பல் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். சரியா? அப்ப என்ன செய்யல? காஸ்பலை கொடுக்கும்போது சொல்றாரு பாருங்க, தேசு. ஓகே, தேசு ஆஃபர். தேசு தேசுங்கிற வேர்டு வந்து ஆஃபர். என்ன ஆஃபர்? டோ யாங்கலியான். அதான் காஸ்பல். இந்த காஸ்பலுக்கு சரியான கிரேக்க வார்த்தை யாங்கலியான். இந்த ஈயூன்னு வருதுல, ஈயூனா வெல்லுன்னு அர்த்தம். ஆங்கலியான், ஆங்கலாஸ்னா ஏஞ்சல், குட் நியூஸ். சரியா? சில பேர் கோ அண்ட் ஸ்பெல் எல்லாம் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, காஸ்பல். அது தப்பு, அப்படிலாம் கிடையாது. நல்ல செய்தி, அவ்வளவுதான். யாங்கலியான். அப்ப when I should offer the gospel in preaching the gospel, I make it free of chargeங்கிற, நான் இலவசமா பண்றேன் சொல்லிட்டு, இப்ப என்ன அவர் வாங்கல? அதுக்குரிய அதிகாரம் என்னது? மிஸ்தாஸ், ரிவார்டு. அது வேண்டாங்கிற, ஃப்ரீயா பண்ணிடுறேன். எய்ஸ்டோ, அங்கதான் நெகட்டிவ்ல சொல்றாரு பாருங்க. மே, நான் யூஸ் பண்ணல, வேண்டாம். எதை? கட்டா கிரேசஸ்தை. கட்டா கிரேசஸ்தை என்னது? டு மேக் ஃபுல் யூஸ் ஆஃப், டு யூஸ் கம்ப்ளீட், டு யூஸ் டு த அட்டர்மோஸ்ட். சரிங்களா? நான் யூஸ் பண்றதுனா பண்ணலாம். என்னது? ரிவார்டை வாங்குறதுனா வாங்கலாம். ஆனா நாட்டுங்கிறார் பாருங்க, மே, நெகட்டிவ். நாட் யூஸ், எதை யூஸ் பண்ணல? டே எக்ஸூசியா மூ மை அத்தாரிட்டி. எக்ஸூசியானா அத்தாரிட்டி, மை ரைட். ஏங்க, எனக்கு உரிமை இருக்குங்க, அத நான் உபயோகப்படுத்தல. எப்ப? என்டோ யாங்கலியா, யாங்கலியோ, காஸ்பலை சொல்லும் போது அந்த உரிமையை நான் பயன்படுத்தல, அந்த பிரிவிலேஜை நான் பயன்படுத்தல. எனக்கு வேண்டாம். எது? ரிவார்டு வேண்டாம். இதாங்க 18வது வசனத்துல தெளிவா சொல்றாரு. So this is the motive of Paul when he preaches the gospel. வாசிக்கிறீங்களா? 18 யாராவது தமிழ்ல வாசிங்க. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். தமிழ்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. நான் திருப்பியும் சொல்றேன் பாருங்க. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம்னா என்ன தெரியுமா? அந்த இடத்துல நல்லா கவனிங்க. கத்தி சொல்றது, சத்தம் போட்டு சொல்ற அந்த அதிகாரம் கிடையாது. ஐ ஹேவ் தி எக்ஸூசியா, எனக்கு அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம்? பலன் வாங்கிக்கலாம். ஏன்னா நான் வேலை செய்யறவனுக்கு கூலி இருக்குல்ல, அதனால அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தலங்கிற. முற்றிலும் செலுத்தாமல், அந்த வேர்டு தான் முக்கியம். முற்றிலும் செலுத்தாமல், கம்ப்ளீட்லி அதை நான் யூஸ் பண்ணலங்கிற. இந்த கட்டா கிரேசஸ்தைன்னு வருதுல, அதுதான் யூஸ் ஆஃப். முற்றிலும் நான் செலுத்தவே இல்லைங்கிற. மே, செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பாருங்க, செலவில்லாமல் ஸ்தாபிப்பதை. ஸ்தாபிப்பதுன்னா பிரீச், ஓகே, சொல்றது எனக்கு பலன். அப்ப எது பவுலை பொறுத்த வரைக்கும் பலன்? ரிவார்டு. மை ரிவார்ட் இஸ் நாட் யூசிங் மை அத்தாரிட்டி அண்ட் ரைட் டு ரிசீவ் த ரிவார்ட். தட் இஸ் மை ரிவார்ட். கவனிச்சிங்களா பவுலோட ஆட்டிடியூட? இது யாருக்கு தெரியுமா? ஹெவி ப்ளோ, செம்ம அடி தெரியுமா? மத்த ஊழியக்காரவங்களுக்கு. பவுலை தவிர மத்த விசேஷமா பவுலை சந்தேகப்படுறாங்க தெரியுமா? அதுல சில ஊழியக்காரங்க உண்டு. அவங்களுக்கு அது ஹெவி ப்ளோ. ஏன்? அவங்கெல்லாம் ஐட்னரி பிரீச்சர்னு சொல்லி போய் கிளைம் பண்ணி வாங்குவாங்க. பட் இவர் ஒண்ணுமே வாங்கல. ஐசக் கொஞ்சம் மேல காட்டுங்க. சோ வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட். இதுக்கு போறோம். 19 போறோம். சரியா? போயிட்டே இருக்கலாம். இன்னொரு 5-6 வருஷம் முடிச்சு நம்ம கேப். verse 19. இப்போ 19 என்ன சொல்றாரு? அப்ப 18 என்ன சொல்றாரு? What then is my reward? That in my preaching I make the gospel free of charge, not making full use of my authority, right, in the gospel. சரியா? 19. நான் யாரு? எலியூத்தராஸ். ஏங்க, நான் ஃப்ரீங்க, எனக்கு விடுதலை இருக்குங்க. சரியா? I am free. யார்ட்டேந்து? ஃபார் ரீசன் சொல்றாரு. ஃபார் பீயிங் ஓன், பீயிங் எக் பாண்டான். சரிங்களா? ஃபார் தோ ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம், எக்னா ஃப்ரம், ஆல். பாண்டானா இந்த இடத்துல பாண்டான் ஆல் மென். ஏங்க, நான் எந்த மனுஷனுக்கு அடிமை இல்லைங்க. அதுதாங்க அந்த வார்த்தை.
எனக்கு விடுதலைங்க. சரிங்களா? சரியா இங்கிலீஷ்ல சொல்ல போனா ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் மென். அப்படிதான் நான் இருக்கிறேன். நான் யாருக்கும் அடிமை இல்லைங்கிற. சரியா? ஐ எம் ஃப்ரீ சொல்லிட்டு பாசின் எல்லாருக்கும் இமற்றோன். இது வந்து ப்ரொனவுன் மை செல்ஃப். என்ன வாக்கிக்கிட்டேன்? எனக்கு ஃப்ரீடம் இருந்தாலும் என்ன நான் என்னவா மாத்திக்கிட்டேன் பாருங்க. எடூலாசா. டூலாஸ்னா ஸ்லேவ்னு அர்த்தம். ஓகே, டூலாஸ் அப்படின்னா ஸ்லேவ், அடிமைன்னு அர்த்தம். அதுல இருந்து வந்த வெறுப்பு தான் இது. டூலாஸ் நவுனு. இது எப்சலான் ஆட் பண்ணாலே ஆகுமெண்ட் ஆயிடுச்சு. ஆகுமெண்ட்னா பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுச்சு. எடூலாசானா ஐ பிகம் சர்வெண்ட். அப்ப எனக்கு என்னதான் உரிமை இருந்தாலும், ஃப்ரீடம் இருந்தாலும், சுதந்திரம் இருந்தாலும், நான் என்னவா மாத்திக்கிட்டேன்? சர்வெண்ட். அப்ப எலியூத்தராசுக்கு ஆப்போசிட் என்ன? எலியூத்தராசுனா ஃப்ரீ மேன், எடூலாசானா சர்வெண்ட். சரியா? டூலா. நான் ஃப்ரீயா இருந்தாலும் நான் என்னை நானே. நல்ல கவனிங்க. ஐ மை செல்ஃப். மத்தவங்க யாரும் என்கிட்ட வந்து சொல்லி கொடுக்கல. நானே என்ன. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல தம்மை தாமேன்னு வரும்ல, அந்த ஸ்டைல். ஹி ஹிம்செல்ஃப், பால் ஹிம்செல்ஃப், ஐ மை செல்ஃப். நானே சர்வெண்டா ஆகிக்கிட்டேன். ஏன் காரணம் சொல்றாரு பாருங்க. ஹீனா வந்தாலே பாசிட்டிவ் ரீசன். சோ தட் தோஸ் பிளயானஸ் மோர், இன்னும் அதிகமா. இதுதான் முக்கியமான வார்த்தை. கெர்டேசோ வாசிக்கிட்டா. கெர்டேசோ 19ல கெர்டேசோனா என்னன்னா, the rabbinic equivalent means to make proselytes or to win over. சம்பாதிக்கிறதுக்காக. எவ்வளவு? இன்னும் மோர். பிளயானாஸ் கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? கம்பேரிட்டிவ் யூஸ் பண்றது பிளயானாஸ். அப்ப மோர் கெயின். அப்ப இன்னும் நிறைய பேரை ஆதாயப்படுத்துறதுக்காக. யாருக்காக? இயேசுவுக்காக. சுவிசேஷம் சொல்லி இயேசுவுக்காக நிறைய பேரை ஆதாயப்படுத்துறதுக்காக நான் என்ன ஒரு சர்வெண்டா. எதுலாவது சர்வெண்ட்னு போட்டிருக்கு. டூலாஸ்னா ஸ்லேவ்னு போடணும். நான் மத்தவங்களுக்கு என்னையே நானும் அடிமையா ஓகே ஆக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கவனிச்சு பாத்தீங்களா பவுலுடைய ஆட்டிடியூட? 19ல முதல்ல சொல்றாரு, செலவே இல்லாம யார்கிட்டையும் நான் எதுவும் எதிர்பார்க்கல. சரியா? செலவு இல்லாம நான் சுவிசேஷம் சொல்றேன். அதான் விரும்புறேன். அதான் என்னுடைய ரிவார்டுங்கிறாரு. 19ல சொல்றாரு, நான் ஃப்ரீ. எல்லா மனுஷனுக்கு எவனுக்கும் நான் யாருக்கும் அடிமை இல்லை. ஆனா அடிமை இல்லாம நான் ஃப்ரீயா இருந்தாலும் என்ன நான் அடிமையா மாத்திக்கிட்டேன். ஏன்னா எப்படியாவது நிறைய பேரு நான் வந்து சுதந்திரிக்கணும். என்ன பண்ணிக்கணும்? அவங்கள ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும். சுவிசேஷத்து மூலமா ஆண்டவருக்குள்ள கொண்டு வரும். சரியா? வாசிங்க 19 வாசிங்க. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். சரி, தமிழ்ல ரொம்ப நல்லா போடு. இந்த எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனா இருந்தேன். ஏன்? நான் யார்கிட்ட காசு வாங்குறேன்? நான் சுவிசேஷம் சொல்றதுக்கு எவனுக்கு இல்லையா? ஏங்க, நான் வந்து இதா ஃப்ரீயா செய்யறேங்க. அதனால நான் யாருக்கும் அடிமை இல்லைங்க. அவங்க கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கலங்க. புரியுதா? பவுலுடைய ஃபங்க்ஷன் ஆஃப் மினிஸ்ட்ரி பாத்தீங்களா? ஆட்டிடியூட் ஆஃப் மினிஸ்ட்ரி பாத்தீங்களா? ஆனா சுவிசேஷத்துக்காக அவரையே அவர் அடிமையாக்கி. சரியா? இதோட ரீசனை, இதோட எக்ஸ்பிளனேஷனை, கிளாரிட்டியை இன்னும் நம்ம 20ல இருந்து பார்க்கணும். சரியா? என்னது அடிமையாக்குறதுன்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? 20வது வசனம் பாருங்க. verse 20. காய் அண்ட் எகோமெனோன். இது கினோமை அதுல இருந்து வந்தது. பிக்கம்னு அர்த்தம். எகோமெனான்னா எகேனோமேன்னா பாஸ்ட் டென்ஸ். எப்சிலான் வருதுல ஃபர்ஸ்ட்ல. ஐ பிகேம். நான் என்ன ஆயிட்டேன்? மாறிட்டேன். ஐ பிகேம் யாரு? டாய்ஸ் யுடையாய்ஸ் டு த ஜூஸ். யூதர்களுக்காக. இது டேட்டிவ். சரியா? டாய்ஸ் யுடையாய்ஸ் டேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஐ பிகேம் டு த ஜூஸ். யூதர்களுக்கு நான் என்ன ஆயிட்டேன் பாருங்க. அடுத்தது பாருங்க. ஓஸ்னா ஆஸ், லைக், சிமிலி. அவங்கள மாதிரியே. லைக்னா அவங்கள மாதிரியே. யார் ஆயிட்டேன்? யுடையாய்ஸ். ஆகா, ஒரு யூதனுக்கு சரியா
யூதர்களுக்கு நான் ஒரு யூதனா மாறிட்டேன். அந்த ஒரு யூதன்கிறது பவுல், யூதர்கள்ங்கிறது மத்தவங்க. அப்ப யூதர்களுக்கு நான் ஒரு யூதனா மாறிட்டேன். ஐ பிகம். சரியா? என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் தான் எடுத்த தீர்மானத்தை சொல்லிட்டு எந்த காரணத்துக்காக அந்த தீர்மானம் எடுத்தாருன்னு சொல்லி செகண்ட் சொல்றாரு. சோ தட் ஈனா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, நான் ஃப்ரீயா இருந்தாலும் சர்வெண்டா ஆயிட்டேன்னு சொன்னார்ல, இங்க நான் யூதன் ஆயிட்டேன். ஏன்னா காரணம் சொல்றாரு பாருங்க. ஐசக் கொஞ்சம் நல்லா மேல கொண்டு போங்க ஐசக். சோ தட் இங்கதான் வெறுப்பு வருது. வெறுப்பு வருது. கொஞ்சம் கீழே வாங்க ராஜா. ரைட். இங்கதான் வெறுப்பு வருது பாருங்க. யுடேயாஸ் கெர்டேசோ, அந்த சிக்மா வருது தெரியுமா? ஃபியூச்சர். கெர்டோசோ ஏற்கனவே பார்த்தோம், வின்னு சொல்லி பார்த்தோம். மத்தவங்களை வின் பண்றதுக்கு. வின்னா இந்த இடத்துல என்ன தெரியுமா? சண்டை போடுறது இல்ல, இயேசு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு. ஓகே, கெர்டோசோனா அது வந்து கெர்டைனோ. ஓகே, டு வின். டு வின். அப்ப மற்றவர்களை தமிழ்ல ஆதாயப்படுத்துகிறது. சரியா? இந்த ஆதாயப்படுத்துறதுனா இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படியாவது அவங்களை கொண்டு வரணும். அப்படி அவங்களை கொண்டு வரதுக்காக, சரியா, யார? யூதர்களை. யுடேயாய்ஸ் போட்டுருக்காங்க. யுடேயோஸ். யூதர்களை ஆதாயப்படுத்தும்படிக்கு யூதர்களுக்கு நான் ஒரு யூதனை போல ஆயிட்டேன். ஆக போறேன்லாம் சொல்லல, ஐ பிகம்ங்கிற. சரி, இப்ப அடுத்த குரூப் யாருன்னு பாருங்க. டாய்ஸ் டு தோஸ் ஹூப்போனா கீழே, அண்டர். நோமாஸ்னா லா. இதுல என்ன? டியூட்ரானமி. டியூட்டராஸ்னா செகண்ட். நோமோஸ்னா லா. அதனாலதான் செகண்ட் லா தான் டியூட்ரானமி. சரியா? அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, டு தோஸ் அண்டர் த லா. சரியா? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நான் என்ன ஆயிட்டேன்? ஓஸ் ஆஸ். நானும் என்ன ஆயிட்டேன்? ஹூப்போ நோமான் அண்டர் த லா. சரியா? அண்டர் த லா. சோ நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நானும் நியாயப்பிரமாணத்தை கீழே உள்ளவனாய், அங்க போட்டிருக்கு பாருங்க. ஓன் அவுட்டாஸ் ஹூப்போ மோனோன் மை செல்ஃப் அண்டர் த லா. சரியா? அப்ப 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா, டு த ஜூஸ் ஐ பிகேம் as a Jew in order to win Jews. To those under the law I became as one under the law. ஆனா நானு லாவுக்கு கீழே கிடையாது. அதனாலதான் நாட்டுங்கிறார் பாருங்க. மே. சரியா? நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே உள்ளவன் கிடையாதுப்பா. ஏன்பா? நியாயப்பிரமாணத்தை விட இயேசு வந்துட்டாருப்பா. நான் இயேசுக்கு கீழே இருக்கப்பா. ஆனாலும் நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்ல. ஆனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே உள்ளவங்களுக்கு நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே உள்ளவங்களா ஆயிட்டேன். ரீசன் ஈனா டூஸ் ஹூப்போ நோமோன் கெர்டேசோ. அந்த கெர்டேசோ வந்து பாருங்க, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறவங்களை எப்படியாவது நான் ஆதாயப்படுத்திக்கணும், சுவிசேஷம் சொல்லி இயேசுக்குள்ள கொண்டு வரணும், விசுவாசத்துல கொண்டு வரணும்னு சொல்லி நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லாதன்னா, இதுக்கு முன்னாடி என்னது? ஸ்லேவா இல்லாதன்னா. புரியுதுங்களா? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லாதன்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழே உள்ளவனா மாறிட்டேன். சரியா? ஏன்னா ரீசன் பாருங்க, அதான் முக்கியம். பர்பஸ் என்னன்னா டு வின். எப்படியாவது, சரியா, பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க, அவங்கள ஆதாயப்படும். வாசிங்க 20 வாசி. யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். ரைட். யூதர் ஆதாயப்படுத்து, யூதர் மாதிரி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்ட ஆதாயப்படுத்துக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவமான. சரியா? 21 வாசி. 21 வாசி. நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். போதும். இப்ப அதுக்கு சொல்றேன் பாருங்க, 21ல சொல்றேன் பாருங்க. அதுதான் 21ல சொல்றாரு. அவுட் சைட் த லா. சரியா? நியாயப்பிரமாணத்துக்கு வெளியே இருக்காங்க.
ஐசக் யாராவது பேசுனாங்கன்னா கொஞ்சம் அவங்க மியூட் பண்ணிருங்க. ரைட். டாய்ஸ் அனாமாய்ஸ். நோமோனா லா உள்ளவங்க, அனோமோஸ்னா ஆல்பா சேர்த்தா நெகட்டிவ்னு இருக்கும். அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லாதவங்க டாய்ஸ் அனாமாய்ஸ். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அவங்களுக்கு நான் என்ன ஆயிட்டேன்? ஓஸ் லைக் அனமாஸ். ஏங்க நானும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லாத மாதிரி ஆயிட்டேங்க, இல்லாத மாதிரி ஆயிட்டேங்க. அவுட் சைடு, கீழே இல்ல, அவுட் சைடு. நியாயப்பிரமாணத்துக்கு இல்லாதவங்களுக்கு நானும் நியாயப்பிரமாணம் ஆயிட்டேன். ஆனா நான் யாரு? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே உள்ளாதவன் இல்ல. நாட் பீயிங் அவுட் சைடு த லா ஆஃப் காட். ஏங்க நான் நியாயப்பிரமாணத்தை தள்ளி இருக்கிறவன் இல்லைங்க, அவுட் சைடு உள்ள இருக்கிறவன் இல்லைங்க. அததான் அந்த டேஷ் போட்டு மேங்கிறார் பாருங்க. நான் அப்படி இல்லைங்க. ஆனா அப்படி இருக்கிறவங்களுக்கு அப்படி உள்ளவங்க ஆயிட்டேன். சரியா? அல்ல என்ன மாஸ் பட் அண்டர் த லா. சரியா? நான் ஜான மியூட் பண்ணுங்கண்ணா, சத்தம் வருது. ரைட். சோ அண்டர் த லா டு கிரைஸ்ட். நான் கிரைஸ்டுக்கு உள்ள லால தான் இருக்கிறேன். ஆனா மத்தவங்களுக்காக அவுட் சைட்ல இருக்கிற மாதிரி என்னன்னா மாத்திக்கிட்டேன். காரணம் ஒவ்வொரு இடத்துல ஹீனான்னு வருது பாருங்க. அதுதான் ரீசன். ஹீனா ரீசன் திருப்பி வந்துருச்சு பாருங்க. கெர்டேனோ ஐ மைட் வின். யார? டோஸ் அனமோஸ் அவுட் சைட் த லா. நியாயப்பிரமாணத்தை தாண்டி இருக்காங்க தெரியுமா, இல்லாம அவங்களை எப்படியாவது ஆண்டருக்குள்ள கொண்டு வரட்டு நான் மாத்திக்கிட்டேன். சரியா? அததான் இப்ப 21 உங்களுக்கு படிக்க சொன்னேன். அப்பதான் புரியும். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களுக்கு ஆதாயப்படுத்தும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போல் ஆனேன். அப்படி இருந்தும் நல்ல கவனிங்க, நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனா இருக்கிறேன். அததான் அல் எனோமோஸ் கிறிஸ்து. ஓகே, நான் யாருக்கு கீழே இருக்கிறேன்? தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் தேவனுக்கு முன்பாக. நல்ல கவனிங்க, பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக. சரியா? தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன்னா நியாயப்பிரமம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனாயிருக்கிறேன். இப்ப கிறிஸ்துவா நியாயப்பிரமாணமா? டெஃபினட்டா கிறிஸ்து தான். ஆனா கிறிஸ்துவ அறியாம இருக்கிறவங்க எங்க இருக்காங்க? நியாயப்பிரமாணத்துல இருக்காங்க. அவங்களை எப்படியாவது கிறிஸ்துவுக்கு கொண்டு வரணும். அதுக்காக தேவனுக்கு முன்னாடி நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். ஆனா அவங்களுக்கு முன்னாடி நான் நியாயப்பிரமாணத்துக்கு இல்லாம, அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு இல்லாம இருக்கிறேன், அதுக்கு கீழே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன நானே நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகேவா? ரைட். இப்ப 22, 23 பார்த்துட்டு நம்ம டிஸ்கஷனுக்கு போகலாம். ஏதாவது கேள்வி டவுட் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப 22, 23 பார்த்துட்டு 22 23 பார்த்துட்டு அப்புறம் நம்ம தமிழ்ல படிக்கணும். ஏன்னா 24ல இருந்து ஒரு இமேஜரி கொடுக்குறாரு. சரியா? அந்த இமேஜரியை நம்ம பார்க்க போறோம். 24ல இருந்து 27 வரைக்கும் ஒரு சிம்பாலிக் இமேஜரி கொடுக்குறாரு. அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 22, 23 பார்த்தோம். இதுதான் பாலுடைய இன்னர் மோட்டிவ். சரியா? ரீசனை சொல்றாரு. ஏன் அப்படி இருக்கன்னா, எப்படியாவது சுவிசேஷத்தை மத்தவங்களுக்கு கொண்டு போய் அவங்கள கிறிஸ்துக்காக ஆதாயப்படுத்தும். இப்ப பாருங்க, எகனோமென் திருப்பியும் ஐ பிகேம். இனோமைனா பிகம், எகனோமென்னா ஐ பிகேம். நான் மாறிட்டேன். ஐ பிகேம் டாய்ஸ் அஸ்தேனேசன். அஸ்தனேஸ்னா வீக்னர், பலவீனம். பலவீனமா இருக்கிறவங்களுக்கு நான் என்ன ஆயிட்டேன்? அஸ்தனேஸ், பலவீனம் ஆயிட்டேன். சரியா? பலவீனமா இருக்கிறவங்களுக்கு நான் பலவீனமா ஆயிட்டேன். அடுத்து ஏன் ரீசன் பாருங்க. ரீசன் தான் முக்கியம். ஹீனா தட் தோஸ் அஸ்தேனேஸ் கெர்டேசோ. எத்தனை தடவை கெர்டேசோ வருது பாத்தீங்களா? ஐ மைட் வின். எப்படியாவது அந்த பலவீனமா இருக்கிறவங்களை ஆதாயப்படுத்தணுங்கிறதுக்காக நான் பலவீனனா மாறிட்டேன். இதோட ரீசன் நம்ம அப்புறம் பார்ப்போம் டிஸ்கஷன்ல. நீங்க பலவீனனா ஆயிட்டோம்னு உடனே பவுல் பாவம் செஞ்சு பலவீனனா காமிச்சிட்டாரு, அப்படி கிடையாது. அவங்களோட சேர்ந்து நானும் ரிலேட் பண்றேன்னு அர்த்தம். அவங்களோட தொடர்பு வச்சுக்கிறேன்னு அர்த்தம். அவங்க சொல்றதை கேட்கிறேன், அவங்களோட பழகுறேன்னு அர்த்தம். நீங்க இத உடனே ஆஹா அப்ப நம்மளும் பலவீனமா இருந்துட்டு பாவம் செஞ்சுட்டு பலவீனமா இருக்கலாமா? அந்த பலவீனம் இது கிடையாது.
இது வந்து நீங்க அப்ளிகேஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா இப்பயே சொல்றேன், Paul is willing to relate relationship, building relationship with anyone irrespective of their spiritual condition. சரியா? ஏன் அவங்களோட பழகி எப்படியாவது அவங்களுக்கு விசேஷம் சொல்றதுக்காக அவங்க லெவல்ல இறங்கி நான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ வச்சுக்கிறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். அப்படிதாங்க நான் பண்ணிட்டு இருக்கேன். ஜெயில போடுறானா ஜெயிலர் மாதிரி ஆயிடுவாங்க. ஜெயில சிறகதி இருக்கானா நான் கைதி மாதிரி ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? எப்படி இப்படி யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அது மாதிரி ஆயிடும். சரி, டாய்ஸ் பாசின் ஆல் டு தீஸ் திங்ஸ் ஆல் கெகோனா பாண்டா. அப்பாடா, இந்த லைன் ரொம்ப பவர்ஃபுல் லைனுங்க. டாய்ஸ் பாசின் கெகோனா பாண்டானா ஐ ஹவ் பிகம் ஆல் திங்ஸ் டு ஆல். இப்ப நான் சொன்ன தெரியுமா, யார் யாருக்கு எப்படி நான் மாறணுமோ, எப்படி என் லைஃப் ஸ்டைல மாத்திக்கணுமோ, எப்படி ரிலேட் பண்றதுக்கு இறங்கணுமோ அப்படி நான் இருக்கேங்க. ஐ ஹவ் பிகம்ங்கிறார், நாட் ஐ வில் பிகம். கெகோனா அப்படின்னா ஐ ஹவ் பிகம் ஆல் திங்ஸ் டு ஆல். என்ன ஆல் திங்ஸ்? யூதனுக்கு யூதனா இருக்கேன், நியாயப்பிரமாணம் இல்லாதவனுக்கு நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே உள்ளவனா இருக்க. 3 காரியம் சொன்னார். அததான் இங்க தீஸ் திங்ஸ்ங்கிற. ஐ ஹவ் பிகம் ஆல் டு ஆல் தீஸ் திங்ஸ். சோ தட், கவனிங்க, ஹீனா திருப்பி வந்துருச்சு, பர்பஸ் கிளாஸ். சோ தட் பாண்டாஸ், பாண்டாஸ் பை ஆல் மீன்ஸ், எப்படியாவது, டீனாஸ் ஒரு சிலராவது, சம், சோசோ, சோட்ஸோனா சேவ்னு இருக்கும். இது வந்து ஃபியூச்சர்ல இருக்கு. சோ தட் ஐ மைட் சேவ். ஓகே, ஐ மைட் சேவ். சோ மற்றவங்களை ஒரு சிலரையாவது ரட்சிக்கும்படியாக, சேவ்னா ரட்சிக்கப்படும்படியாக, ஆண்டவருக்குள்ள கொண்டு வரும்படியாக சுவிசேஷத்தின் மூலமா நான் எல்லாருக்குள்ளும் எல்லாரும் அருமையான கான்டெக்சுவலைசேஷன் சொல்லுவாங்க. இது நாங்க கான்டெக்சுவலைசேஷன் அருமையா அந்த கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கிது. சரிங்களா? 23 கொஞ்சம் மேல ஐசக் 23 இந்த பேசேஜ் முடிச்சிடணும். இப்ப 22ல என்ன சொன்னாரு? 22ல அவர் சொன்னது என்னன்னா, to the weak I became weak that I might win the weak. I have become all things to all men so that I might by all means save some. சரி, இதை நான் எதுக்காக செய்யறேன்? ஆல் திங்ஸ் ஏன் இதை செய்யறேன்னா, நவ் டே பொயோ ஐ டூ. இதை நான் ஏன் செய்யறேன்? பொயோனா பிராக்டிஸ்னு அர்த்தம், டூன்னு அர்த்தம், செய்யறேன். எதுக்காக? ஆன் அக்கவுண்ட் ஆஃப் டயா டோ யாங்கலியான். ஏங்க, சுவிசேஷத்தின் நிமித்தமா தாங்க நான் இப்படி செய்யறேன். நல்ல கவனிங்க, நான் பாவம் செய்யறதுக்கு இது வந்து லூப் போடுறா. அதனால எப்பா அவங்கள மாறி மாறி அவங்க செய்யற பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு, இல்ல 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 இல்ல, நான் ஏன் தெரியுமா இவ்வளவும் செய்யறேன்? பொய்யோ, அந்த பொய்யோ முக்கியமான வார்த்தை. ஒய் ஐ பிராக்டிஸ், ஒய் ஐ ஹவ் பிகம். ஏன் நான் அப்படி மாறுறேன்? ஆன் அக்கவுண்ட் ஆஃப் த காஸ்பல், ஃபார் த காஸ்பல், சுவிசேஷத்துக்காக தான். இதாங்க மெயின் பர்பஸ். எப்படியாவது ஒரு சிலரையாவது நான் ரட்சிக்க கொண்டு வரணும், ரட்சிப்புகளை கொண்டு வரணும், சுவிசேஷத்துக்காக இப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு, so that reason, so that சுன்னா வித், கொயினோனியான ஃபெல்லோஷிப், a fellow partner. எதுக்கு? கெனோ மெய், I might become fellow partaker with it. என்னது? I may share in its blessing. நான் அதோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். எது? நான் சுவிசேஷம் சொல்லி இயேசுவை ஏத்துக்கிறாங்கல்ல, அந்த ஆசீர்வாதத்தை நான் பகிர்ந்து கொள்ளணும். I might become a fellow partaker. ஏன்னா அவனும் சந்தோஷப்படுவான் இயேசுவை ஏத்துக்கிட்டு, நானும் சந்தோஷப்படுவேன். we become fellow partaker. ஓகே, அப்படின்னு சொல்லி சொல்றாரு. I may share in its blessing. அந்த fellow partakerக்கு ஷேர்னு, சரியா? I may share அப்படின்னு சொல்லி 23வது வசனத்துல நம்ம முடிக்கிறோம். சரியா? ரைட், ஓகே. இப்ப வாசிங்க 22, 23 நிதானமா தமிழ்ல வாசிங்க. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி பலவீனருக்கு பலவீனரை போல் ஆனேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன்.
23 23 சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதன் நிமித்தமே இப்படி செய்கிறேன். போதும். அந்த உடன் பங்காளின்னு போட்டிருக்குல்ல, அதான் சுன் கொய்னோனோஸ். ஓகே, சுன் கொய்னோனோஸ், உடன் பங்காளி. சுவிசேஷத்துக்கு நான் உடன் பங்காளி. அதோடைய ஐ மைட் ஷேர் த பிளஸிங்ஸ் ஆஃப் த காஸ்பல். சரியா? அது நிமித்தம் தான் நான் இப்படி செய்யறேன்னு சொல்லி. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐசக் யூ கேன் ஷோ மை ஃபேஸ். வில் டேக் அ பிரேக். 24 to 27 நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, சரியா? 24 to 27 பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை. மொத்தம் 13 பேர் இருக்கீங்க நண்பர்கள். யாராவது புதுசா வந்திருக்காங்களா? இல்ல, எல்லாம் வந்தவங்க. ரைட், ஓகே, குட். ஓகே, எனி டவுட்ஸ், எனி questions or anything that you want to share your reflection? The time is yours. சொல்லுங்க. இல்ல ஒண்ணுமே சொல்லலைன்னா கூட என்ன கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. What have you learned? அதையாவது ஒரு சென்டென்ஸ்ல பளிச்சுன்னு தமிழ்லயும் இங்கிலீஷ்ல அப்ளிகேஷன். சுவிசேஷத்தை எந்த விதத்திலாவது அறிவிக்கணுங்கிறதுக்காக நான் யாராருக்காக எப்படி எப்படி மாறணுமோ அப்படி மாறிக்கிறேன். பலவினருக்கு பலவினரா. இதெல்லாம் இன்டர்பிரேஷன். திருப்பி இன்டர்பிரேஷன் தயவுசெய்து வேண்டாம். நான் சொல்றது அப்ளிகேஷன். இப்ப நடைமுறையில சொல்லுங்க. வேற யாராவது ஹெல்ப் பண்ணா பண்ணுங்க. இப்ப அப்ளிகேஷன் சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம் இப்போ சினிமா நடக்கிறவங்களோட இந்த ஊழியம் நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இதெல்லாம் நான் பாக்குறேன். ஆனா நிறைய பேர் முரண்பட்ட கருத்துகள் எல்லாம் சொல்றாங்க. இல்ல, அவங்க முற்றிலும் அதை விட்டு வெளியே வந்துடணும். சினிமாக்காரங்க அந்த ஃபீல்ட விட்டே முதல்ல வெளியே வந்துடணும். அப்படின்னாதான் அந்த ரட்சிப்பு. இல்ல, ஐம் சாரி, ஒத்துக்க மாட்டேன். ஆனா அதுல இருந்து அப்ப நீங்க ப்ரொஃபஸர் ஆகிறத விட்டு வெளியே வந்துருங்க. இல்ல, சும்மா சொல்றேன். அவங்க அப்படி உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க. அப்ப நீங்க பேங்க்ல இருந்து வெளியே வர சொல்லுங்க. ஏங்க, பீப்புள் ஆர் பீப்புள்ங்க, வேறெவர் தே ஆர். என்ன கேட்டீங்கன்னா, இட் இஸ் அ ப்ரொஃபஷன், அவ்வளவுதான். அங்கேயும் உப்பா ஒளியா தாராளமா இருக்கலாம். அரசியல் அது சாக்கடாமாங்க. எத்தனை நாள் தான் சொல்லிட்டு இருப்பீங்க? நான் சினிமாலாம் பார்க்க சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, பீப்புள் ஆர் பீப்புள் வேறெவர் தே ஆர் பிளேஸ்ட். அவ்வளவுதான். அது தப்பான கண்ணோட்டம் சிஸ்டர். வெளியே வந்தாதான் பரிசுத்தமா இருப்பாங்க, உள்ள அசுத்தமா இருப்பாங்க. நான் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ. வேற எனிபடி எல்ஸ்? ஏதாவது கேள்வி கேளுங்க, இல்லைன்னா நீங்க பிராக்டிகலா சொல்லுங்க. உடன் பங்காளி அப்படிங்கிறதுக்கு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொல்ற விளக்கம் எனக்கு ரொம்ப புரிஞ்சுது, நல்லா இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ. ஐ மைட் ஷேர் தி பிளெஸிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு இந்து நண்பர் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்றேன், அவன் சந்தோஷமா ஆர்டர் ஏத்துக்கிறான். அந்த சந்தோஷத்துக்கு நானும் பங்காளி ஆகிட்டேன். ஐ மைட் ஷேர் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் தி சால்வேஷன். சால்வேஷன் சொல்லும்போது, காஸ்பல் சொல்லும்போது என்ன நடக்குது? ஜாய் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். அவங்க எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷம். பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுத ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டேன். அதனாலதானே கலாத்தியர் சொல்றாங்க, என் கண்ணை புடிங்க கொடுக்க கூடாது கொடுமையா. அப்படிலாம் சொன்னீங்களடா. ஆனந்த பாக்கியம் எங்கன்னு கேட்பாரு. ஆனந்த பாக்கியம். அப்பா, நம்ம சும்மா யூஸ் பண்றது சந்தோஷம் தான். ஆனா என்ன வார்த்தை தெரியுமா? ஆனந்த பாக்கியம் எங்கன்னு கேட்பாரு. அந்த ஆனந்த பாக்கியத்துல அததாங்க ஊழியம் செய்யறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜாய்ங்க. அதை நம்ம டெஃபினட்டா ஷேர் பண்ணணும். அது பிளஸிங். டூயிங் மினிஸ்ட்ரி இஸ் a great. என்னது? ஷேரிங் த காஸ்பல். பாட்டு பாடிட்டு ஓடுறது கிடையாது, சரியா? ஷேரிங் த காஸ்பல். வின் பீப்புள் ஃபார் கிரைஸ்ட் த்ரூ காஸ்பல். வின் கிரைஸ்ட் ஃபார் யுவர் செல்ஃப், இல்ல ஃபார் த சர்ச் கிடையாது. வின்னிங் ஜீசஸ், வின்னிங் பீப்புள் ஃபார் ஜீசஸ், சரியா? அதான் சுவிசேஷம். தேங்க்யூ. வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி கிடைச்சதை ஷேர் பண்ணுங்க. இல்ல புரியலன்னா கேளுங்க. இல்ல இது நடைமுறையில எனக்கு யாராவது இப்ப நடைமுறையில சொல்லுங்க. இப்ப நான் யூதன்ட்ட போனேன், நியாயப்பிரமாணம் ஏங்க, அது அந்த செஞ்சுவரிங்க. இப்ப தமிழ்நாட்டுல நம்ம இதுல சொல்லுங்க, இதை எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்? யாராவது ஒருத்தவங்க யோசிச்சு சொல்லுங்க. நடைமுறையில எப்படி இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்? நம்ம எப்படி மாறலாம் சொல்லுங்க.
சில இப்போ நான் இருக்கிற கார்ப்பரேட்ல இருக்கும்போது சிலதெல்லாம் வந்து அக்செப்டன்ஸ்க்காக சில பேர் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சர்ச்சு கூப்பிட்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள கிறிஸ்மஸ்க்கு வாங்க அப்படின்னு நான் கூப்பிடும்போது அவங்க திரும்ப என்னைய கோயில் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது சும்மா ஒரு இதுக்காகன்னு போகல, கும்பிடவோ இல்லை இதுக்காக டெம்பிள்ல போய் பார்த்துட்டு அவங்க அப்பதான் என் சர்ச்சுக்கு வராங்க, ஒரு கிறிஸ்மஸ்க்கோ எதுக்கும் ஒன்று வருவாங்க. You are not going to give your Worship. allegiance there. Yes. Worship there, give your allegiance there. Yeah. தாராளமா. ஆனா அப்பதான் ஓவர் ஸ்பிரிச்சுவலைஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஐசக்கா கண்டம் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான், நீ உலகத்தான் ஆயிட்ட அப்படின்ட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து we need not accept. ஒண்ணும் இல்லைங்க, நான் இப்ப ரொம்ப பிராக்டிக்கலா கேட்கிறேன். யூத்துக்கு மத்தியில மினிஸ்ட்ரி பண்றீங்க, எப்படி இருப்பீங்க? ஏங்க தப்பே இல்லைங்க, யூத் ஸ்டைல்ல இருங்க. உங்களுக்கு வயசாயிடுச்சா பரவாயில்ல, யூத்துக்குன்னா யூத்துக்கு. பிள்ளைங்களுக்கு மத்தியில மினிஸ்ட்ரி பண்றீங்களா, பிள்ளைங்களை மாதிரி மாறிடுங்க. உங்க வாய்ஸை மாத்துங்க, அப்ரோச்ச மாத்துங்க. அங்க போய் நின்னுட்டு, அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு மத்தியில என்ன உங்க அப்ரோச்ல, உங்க ரிலேஷன்ஷிப்ல, புரியுதுங்களா? அதுல அப்படியே அவங்களாவே மாறிடுங்கிற. புரியுதுங்களா? யூத்தோட லாங்குவேஜ், யூத்தோடைய உலகத்தை, இந்தியா டுடே மாதிரி யூத் டுடே. நான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில மினிஸ்ட்ரி இருக்கிறேன். யூத்துக்குன்னா எனக்கு ரீசன்ட் ட்ரெண்ட் யூத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். யூத்துக்கு எது பிடிக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது பிடிக்கும், எந்த ஏரியா பிடிக்கும், அது எனக்கு பிடிக்காது. ஆனா தெரிஞ்சு வச்சுக்க, ஏன் அவனோட ரிலேட் பண்ணும், அவனோட அதை ரிலேட் பண்ணி பேசினாதான் அவன் என்ன கேட்பான், கொஞ்சமாவது காதை கொடுப்பான். உடனே இடையன் என்ன வந்து படத்தை பத்தி பேசுறாரு, சினிமா பத்தி பேசுறாரு, சினிமா பார்க்க சொல்றாரு, இப்படி ஒரு தப்பான ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்கு என்ன பத்தி சொல்றது. ஐ டோன்ட் பாதர், நான் பார்க்கல. பட் அட்லீஸ்ட் என்ன நடக்குது யூத்துக்குங்கிறத ஸ்போர்ட்ஸ்ல இருந்து, சரியா, சிஎஸ்கே இப்ப 3வது பொசிஷன்ல இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன் அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆர்வம். லாஸ்ட் இதுல சிஎஸ்கே நல்லா விளையாண்டாங்க. நேத்து ஒருத்தன் அடிச்சான், கடைசியில நின்று கடைசி வரைக்கும் நின்று அடிச்சான் ஒருத்தன். லேட்டஸ்ட் ஸ்போர்ட்ஸ், லேட்டஸ்ட் யூத்தோட ட்ரெண்ட், அவன் யூஸ் பண்ற வேர்டு, வெக்காபுலரி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு. ஏன் நான் எதுக்குன்னா, only when I understand the world of students and youth, I can approach them, relate with them. இதுதான் மாறுறதுன்னு உடனே நான் போய் சினிமா பாக்குறது, நான் போய் உட்காந்து யூத் பண்ற அட்டகாசம் பண்றது, சரி இல்லை, சரிங்களா? அதனால இந்த பிக்கம்ங்கிறதுக்கு நல்ல ஞாபகம் வச்சு, ஸ்டில் Paul was a believer. Still Paul was under Christ, not under the law. Under the law-ஓட இருக்கிறவங்கள்ட்ட போய் ரிலேட் பண்றாரு. ஆனா அண்டர் த லாவா மாறுங்க. இதுக்குதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கான்டாக்ட் வித்தவுட் பீயிங் கண்டாமினேட்டட். கண்டாமினேட்டட்னா தீட்டுப்படுறது. அப்ப தொடர்பு படாம தொடர்பு வச்சுக்கிட்டு தீட்டுப்படாம இருக்கலாமா? ஏன் இருக்க முடியாது? ஜீசஸ் had contact without being contaminated. ஏங்க மத்தியானம் வெயிலுங்க, அந்த விபச்சார ஸ்திரீ வந்து தண்ணி முள்ள வராங்க, இருக்காரு. ஜீசஸ் had contact but without being contaminated. கண்டாமினேட் ஆகலையே. ராதர் காஸ்பல் எல்லாம் சொல்றாரு, இந்த இது அங்க கொண்டு போலாம். I became a Samaritan, okay, to win the Samaritan woman. அங்க அழகா இதை கொண்டு போய் திணிக்கலாம். அதுக்காக இயேசு சமாரியனா மாறு. இப்ப புரியுதா? ரிலேஷன்ஷிப், கான்வர்சேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், ரிலேட்டிங், பில்டிங் ரிலேஷன்ஷிப், இதுதான் ஐ ஹவ் பிகேம். ஒழிய நீங்க உடனே நான் யூத் மாதிரி மாறுன்னு புள்ளிங்க ஸ்டைல்ல முடிய இப்படி வச்சுக்கிட்டு, என்னது மீசி எடுத்துக்கிட்டு வெறும் தாடியை வச்சுக்கிட்டு புள்ளிங்க ஸ்டைல், நான் அப்படி மாறணும்னு அவசியம். அப்படி மாறுற சில யூத் ஒர்க்கர் இருக்காங்க, ஒண்டர்ஃபுல். என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, யூத் ஒர்க்கர் மாதிரி இருந்தா செமையா இருக்கும். ஏன் மச்சான் நம்மள மாதிரி இருக்காரு அவரு அப்படின்னு நம்மள கேட்பான். ஆனா சர்ச்சில் உள்ளவங்க நம்ம சொல்லுவாங்க அப்படியே ஆப்போசிட். உலகத்த மாதிரி இருக்கான் பாரு, முடி வச்சிருக்கான் பாரு, அவன் பாரு, இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, சாரி, ஐ எம் ரேடிக்கல், ஐ எம் சர்ச் மேன், பட் இப்படி எல்லாம் யாராவது சொன்னாங்கன்னா ஐ டோன்ட் அக்செப்ட். அதனாலதான் நான் யங் பீப்புள் யாராவது பார்த்தேன்னா, மினிஸ்டர் பார்த்தேன்னா
மாடர்னா இருந்தானா, டே மச்சான் தயவு செய்து அப்படியே இருக்கா, சூப்பரா இருக்கடா அப்படின்னு அப்படியே வச்சுக்கடா, யார் சொன்னாலும் கேட்காதடா. அவனை பார்த்துட்டு 4 பேர் அவன் சொல்றத கேட்பான். சரிங்களா? எப்படியாவது ஆண்டருக்குள்ள கொண்டு வரதுக்காக. தேங்க்யூ. ஐ ஹவ் எக்ஸ்பிரஸ் மை ஒப்பீனியன். சொல்லுங்க, பேசுங்க. என்னுடைய ஒப்பீனியன் சொல்றேன். ஐ மே பி ராங் ஆர் ஐ மே பி ரைட். அதான் இந்த ப்ளீஸ் எடிசன் அண்ணா கம்ண்ணா. இந்த பிரசன்ட் டே சிச்சுவேஷன்ல நீங்க தெருவுல போய் காஸ்பல் ப்ரீச் பண்ண முடியாது. ஆனா இந்த மீடியா மூலமா இன்னைக்கு லேக்ஸ் ஆஃப் பீப்புளை இன் ஷார்ட்டர் டைம்ல நீங்க அப்ரோச் பண்ணிட முடியும். ஒன்னு சொல்றேன். ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த பிரிண்ட் மீடியா, நீங்க ஹிந்து தமிழ் பாத்தீங்கன்னா சமயம்னு சொல்லி ஒரு சப்ளிமெண்ட் வரும். நிறைய ஹிந்து ரைட்டர்ஸ் எழுதுறாங்க, கேத்தலிக்ஸ் எழுதுறாங்க. பட் கிறிஸ்டியன்ல எவ்வளவோ லேர்னட் பீப்புள் இருக்காங்க. அதை யூஸ் பண்றதே கிடையாது. இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஒரு லேர்னட் பீப்புளும் அதை பற்றி அவங்களுடைய ரைட்டிங் எழுதுறதே கிடையாது, ஒன்றும் பண்றதே கிடையாது. ஸோ இதெல்லாம் அந்த நியூ மெத்தட்ஸ் ஆஃப் அப்ரோச்சிங் பீப்புள், இதுக்கு அடாப்ட் பண்றது பெட்டர்னு நான் ஃபீல் பண்றேன். வண்டர்ஃபுல் சஜஷன், வண்டர்ஃபுல் சஜஷன். ப்ளீஸ், சூப்பர், வெரி பிராக்டிக்கல், வெரி பிராக்டிக்கல். குட். எனிபடி எல்ஸ்? வேற? ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர். சரியா? இப்போ நமக்கு மிஷினரிகள் வந்தாங்க, ஒன்லி காஸ்பல் மட்டும் சொல்லல, அவங்க எல்லாமா ஆனாங்க. நம்ம இந்தியா நாட்டுல வறுமையில இருந்தாங்க, அவங்களுக்கு தொழில், படிப்பு, எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாமே வேணும் அப்படின்னு அதுல அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் ஆகி, அவ்வளோ உன்னுடைய நன்மைக்கு நான் காரணம், அந்த எல்லாத்துக்கும் அவங்க வந்து கத்து கொடுக்க ரெடியா இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தங்களை இறக்கிக்கிட்டாங்க, நம்ம லைஃப் ஸ்டைல இறங்கி வந்து பண்ணாங்க. அப்புறம் விபச்சார கூடங்கள் கூட நிறைய வாசிச்சிருக்கிறேன். அந்த இடத்துல கூட அவங்க இறங்கி போய் காஸ்பல் சொல்லி ரட்சிக்கப்பட்டவங்க அநேகர். இப்ப கூட நம்ம அத வந்து பிராக்டிக்கல்ல இப்போ வந்து நிறைய அந்த மாதிரி போகப்போ வேறு விதமான கண்ணோட்டங்கள் நிறைய வருது. கிறிஸ்தவங்க மத்தியில தான் இது அதிகமா இருக்குது. ஆனா இந்த மாதிரி தெளிந்த புத்தியா எல்லாருமே அந்த தெளிந்த எண்ணங்கள் பெற்றுக்கொண்டா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய ஆண்டவர் பத்தி சொல்லலாம். ஆமா. ஆனா கட்டாயம் நம்மள அக்யூஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் சொல்றேன், நீ வந்து பனை மரத்துக்கு கீழே தென்னை மரத்துக்கு என்னமோ குடிக்கிறமாங்கள, உடனே தப்புன்னு அக்யூஸ் பண்ணி நம்மள வந்து சைட்லைன் பண்ணி ஸ்டாம்ப் பண்ணி குத்துறதுக்கு இன்னைக்கு நிறைய பரிசை ஆவி வச்சிருக்கவங்க இருக்காங்க. ஆனா நம்ம பர்பஸ் கிளியரா இருந்துச்சுன்னா, இப்ப என்னையே பாருங்களேன், ஐம் சாரி, நான் பர்சனல் பேசுறீங்க, என்னை வந்து சில இடங்களை கூப்பிட மாட்டாங்க. நான் ஆர்கனைசேஷன் பேர்லாம் சொல்லல, ஊர் பேரே சொல்லல, சில இடம் கூட மாட்டாங்க. இவர் ரொம்ப ஜாலியா பேசுறாரு, இவர் ரொம்ப சினிமா பத்தி பேசுறாரு. யாருக்கு பேசுவேன்? நான் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் பேசியே ஆவேன். அவன்கிட்ட போய் மத்தேயுக்கு நேரா திரும்பினா அவனுக்கு மத்தேன்னு என்னன்னு தெரியும். ஸோ நான் இறங்குவேன், அவன் லாங்குவேஜை யூஸ் பண்ணுவேன், அவன் ஃபீல்டை பத்தி பேசி எப்படியாவது என் பக்கம் கொண்டு வந்து அவனை வின் பண்ணி அதுக்கப்புறம் சுவிசேஷத்தை கொடுப்பேன். இது வந்து பழம் பெருச்சாளிகள், அந்த காலத்துல பழமைவாதிகளுக்கு இது பிடிக்காது. ஃபுல்லா ஸ்பிரிச்சுவலா பேசணும், ஒரு 50 வசனங்கள் சொல்லணும். நான் 50 வசனம் சொல்ல மாட்டேன். அப்படியே பழகினவங்களுக்கு இது ஒத்து வராது. இதை நான் ஃபேஸ் பண்ணதை சொல்றேன். அதனால என் பிள்ளைய சில ஸ்டாம்ப் இருக்குது. பட் ஐ டோன்ட் பாதர். ஏன்னா ஐ நோ மை இன்னர் மோட்டிவ். என்னுடைய பாரம் எனக்கு தெரியும். அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே ஏதாவது இவங்க உள்ளத்துல நீங்க வாசம் பண்ணணும்ப்பா, நான் சொல்ற சுவிசேஷத்தை எப்படியாவது ஆண்டவரே கேட்கணும்ப்பான்னு சொல்லி என் பாரம் எனக்கு தெரியும், என் பர்பஸ் எனக்கு தெரியும். அதனால இதே மாதிரி அக்யூசியேஷன் எல்லாம் ஐ நெவர் பாதர். வாங்கடா டே சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நான் கண்டிப்பா மாட்டேன், நீ கூப்பிடலையா ஐ டோன்ட் பாதர். எங்க அழைப்பு இருக்கோ அங்க போய் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? இது என்னுடைய லைஃப்ல நான் கத்துக்கிட்டது சொல்லுவேன். ரைட். எனிதிங் எல்ஸ்? வேற ஏதாவது? அங்கிள், ஒரே ஒரு டவுட். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ சுவிசேஷம் வந்து எல்லா இடத்துலயும் ஈஸியா சொல்லிட முடியாதுல்ல அங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட போய் நான் கிரைஸ்ட பத்தி சொல்ல ஆரம்பிச்சாலே மதம் மாத்த வராங்க. சோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் ஈஸியா உள்ள வந்தது இல்லையா? சோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருந்து வாழ்க்கை மூலமா கண்டிப்பா டீச் பண்ண முடியும்ல அங்கிள். சோ இதுல எது பெஸ்ட்? நீங்க சொல்றத 100% ஒத்துக்கிறேன் ஹெப்சிபா. There are areas, places where we can do. இப்ப அண்ணா சொன்னது மாதிரி கிரியேட்டிவா நம்ம ஒண்ணு இல்ல, உன் ஸ்கூல்லயே ஒரு மேகசின்ல நீ எழுதக்கூடாது as a teacher.
ஏன் அசம்பிளில பர்மிஷன் கேட்டு ஒரு மாரல் ஸ்டோரியை சொல்லக்கூடாது? பைபிள சொல்லாத, மாரல் ஸ்டோரி சொல்லு. ஐ வாஸ் a teacher in a school for a year. I never used Jesus, never used Bible Christianity. பட் என்ன பேச கூப்பிடுவாங்க. Whenever I always talk about a parable. அவங்களுக்கு பேரபிள்னா தெரியாது. அது அப்படியே ஒரு மாரல் ஸ்டோரியா சொல்லி I have spent 1 year in a school. ஏன் பண்ணக்கூடாது? ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்க ஜீசஸ் தான் நேரா சொல்லணும் அவசியம் கிடையாது. ஒருவேளை சில ஹார்ட் கிரவுண்ட்ல, சில டேஞ்சரஸ் கிரவுண்ட்ல பெட்டர் நீங்க சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல். பட் தேர் ஆர் ஏரியாஸ் which we can definitely share creatively. நீங்க வாயை திறந்தா சுவிசேஷம் சொல்லணும் அவசியம் கிடையாது. தேர் ஆர் அதர் ஒண்ணு சுவிசேஷம் சொல்றதுக்கு முன்னாடி பில்டிங் ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள், ஹெல்தி ரிலேஷன்ஷிப். ஒதுக்காதீங்க. அவன் இந்து, அவன் முஸ்லீம், அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், பொட்டு வச்சிருக்கா, முஸ்லீம் தொப்பை போட்டு, எப்பா இதெல்லாம் பார்க்காதீங்கப்பா. என்ன கேட்டீங்கன்னா, ஐ ஹவ் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹவ் ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஆர்டர் ஏத்துக்கல, பட் ஸ்டில் ஐ எம் தேர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த முஸ்லீம்ல வீட்டுக்கு பிரியாணி வந்துச்சு. சரி, பில்டிங் ரிலேஷன்ஷிப். உடனே ஆண்டவரை பத்தி சொல்லணும், ஒன்னும் அவசரம். You build relationship. If God opens the door, amicable சொல்லுங்க. இல்லையா, இது சர்ச்சு கிடையாது, ஸ்கூலு. செக்குலர் ஏரியா வந்து சர்ச்சு கிடையாது. There is a greater difference between church and the secular places. And we need to be wise. நீங்க சொன்னது மாதிரி தங்கச்சி, அருமையா உன் லைஃப் ஸ்டைல் மூலமாவே தாராளமா பாரு. சில ஏரியாஸ்ல உன்னால எங்கேயாவது நுழைய முடியுமான்னு பாருங்க. பார்த்து உங்க ரைட்டிங் மூலமாவோ இல்ல ஏதாவது ஒரு வகை மூலமாவோ முதல்ல மாரல் ஸ்பிரிச்சுவலை விட்டு தள்ளுங்க. இன்னைக்கு மாரலையே கிண்டல் பண்றான். மொராலிட்டியே இந்த கல்ச்சர் வந்து கிண்டல் பண்ணுது. சரியான மாரலை நம்ம டீச் பண்ணோம். ஸ்லோவா நம்ம கொண்டு போறோம். சரிங்களா? இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஹெப்சிபா எல்லா இடத்துலயும் பண்ண முடியாது. ஹெப்சிபா டிஃபர்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இதே ஹெப்சிபா ஒரு கிறிஸ்டியன்ஸ் காலேஜ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீ தூத்துக்குடியில கிரேஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கு. ஏப்பா கிறிஸ்டியன் காலேஜ் பட்டை கலப்பலாம், வாங்குமாங்கன்னு சொல்லி. But when you are in a Hindu school atmosphere, I think you need to be wise. Definitely. Thank you. இல்ல கிறிஸ்டியன், நான் ஒர்க் பண்றது கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் பிரதர். அங்கேயே வந்து முஸ்லிம் ஸ்டூடெண்ட்ஸ், ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ பேர் எதிர்த்து வந்து, நீங்க எப்படி வந்து நீங்க கிறிஸ்டியன் இத பேசலாம், வசனத்தை எப்படி படிக்க வைக்கலாம் அப்படின்னு வந்து எங்களோட இந்த இதுல வந்து எங்க மத்தியானம் கண்டிப்பா காஸ்பல் தான் சொல்லணும். பைபிள் ஸ்டோரி, மாரல் ஸ்டோரி, கிறிஸ்டியன் தான் அந்த வசனம் சொல்லி கொடுக்கறது கண்டிப்பா இது வந்து உண்டு எங்க ஸ்கூல்ல. இத சண்டை பிடிச்சிட்டு வர்றவங்க பயங்கரமாலாம் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜீசஸ்ன்ற பேரு இல்லாம சொல்லுங்க அப்படின்னு எப்படி சஜஷன் கொடுப்பாங்க. அப்போ ரொம்ப எதிர்த்து வந்தா, இல்ல இது எங்களுடைய கிறிஸ்டியன் ஸ்கூல், அது கிறிஸ்டியன் ஸ்கூல், எங்களுக்கு இதுதான் முக்கியம். I don't compel anyone. I don't compel anyone. I simply teach. அவ்வளவுதான். அது தயவு செய்து சொல்லு, மனப்பாடம் பண்ணு, வாயத்துடன் சொல்லு, சத்தமா சொல்லு. இப்படிலாம் கம்பல் பண்ணாது. யூ ஜஸ்ட் ஷேர், அவ்வளவுதான். டோன்ட் கம்பல் தம். அப்படி கம்பல் பண்ணி கொயர்சன் பண்ணும்போதுதான் இப்படி பிரச்சனை டெஃபினட்டா நிறைய கொண்டு வருவாங்க. இல்ல, இங்க கம்பல்லே இருக்காது. ஆனா பிள்ளைங்க நாங்க இப்படி பேசப்ப அந்த பிள்ளைங்க எப்படியோ படிச்சிருது, வீட்டுல போய் சொல்லிடுது. கம்பல் பண்றது கிடையாது இங்க. அதுக்கே அப்படி வருவாங்க. Thank you. சொல்லுங்க. I have one more opinion. the preaching of gospel itself is very precious. நீங்க ஒரு தடவை 2 தடவை சொன்ன பிறகு ரிப்பீட்டடா அதை சொல்ல தேவையில்லை. அதுக்கு பிறகு அந்த பழி அவன் மேல விழுந்துரும். Okay. Thank you. Right. Okay, நமக்கு 7 minutes தான் இருக்குது. I don't think I can take up further. 24ல இருந்து 27 வரைக்கும் பார்க்க முடியுமான்னு தெரியல. டெஃபினட்டா வாய்ப்பு இல்லை. ஏதாவது கேள்வி இருந்தா ஷேர் பண்றதுன்னா ஷேர் பண்ணுங்க. அந்த 24 to 27 சம்மரி மாத்திரம் சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். வசனத்துக்கு போல ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடறோம். சரியா? பட் பிஃபோர் ஐ டூ தட், anybody wants to share, you are welcome. இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதில்லை. நீங்க கத்துக்கிட்ட பாடம் இல்ல கேட்க வேண்டிய கேள்வி ஏதாவது இருந்துச்சுன்னா you are welcome. Right. Okay, we have 5 minutes. குயிக்கா நான் என்ன பண்றேன்னா,
அந்த 24 27 வரைக்கும் கொரிந்த் பட்டணத்துல ஸ்டேடியம் இருந்துச்சு. ஓகே, ஸ்டேடியம் அப்பயே இருந்துச்சு, கேலரிலாம் இருந்துச்சு, உட்கார்ந்து பாக்குற மாதிரி, ஓடுற மாதிரிலாம். அதனால ரன்னிங் ரேஸை பத்தி பேசுறாரு. சரியா? இது ஒரு கொரிந்துல இருந்த சிச்சுவேஷனை ஒரு ஒரு சிம்பாலிக்கா இங்க கொண்டு வர, ஒரு இமேஜரியா இங்க கொண்டு வர. பந்தயசாலை ஓடுறவங்க தான் ஓடுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் ஊழியம் செய்வாங்கப்பா, ஆமாப்பா, நிறைய பேர் செய்வாங்க. ஆனா மத்தவன் மாதிரி 10ஓட 11 செய்யாதீங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. அப்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும்னா எப்படி ஓடணும்? அதுக்கு சில ரூல்ஸ் சொல்றேன். சரியா? செல்ஃப் கண்ட்ரோல், சில காரியங்கள்லாம் ஓடுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கவனிங்க. ஊழியத்தை பத்தி தான் பேசுறாரு, ஆனா அந்த இமேஜரி ரன்னிங் ரேஸை பத்தி, ஆத்லெட்டை பத்தி பேசுறாரு. சரியா? அதுல கிடைக்கிற ரிவார்டு இப்ப மிஸ்டிங் இது சாரி ரிவார்டுக்கு பார்த்தோம் தெரியுமா? பலன் சொல்லி பார்த்தோம்ல, அதான் அதேதான். அவங்களுக்கு அங்க கிரீடம் கிடைக்கும். அதனால கிரீடம் கிடைக்கிற மாதிரி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. அப்படி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும்னா என்ன? ஆத்லெட் அவன் செல்ஃப் கண்ட்ரோல்ல பிசிக்கல்ல பண்றான், நம்ம என்ன செய்யணும்? சரியா? அப்படின்னு சொல்லி கடைசியில அவர் முடிக்கிறார். சோ எப்படி இருக்கக்கூடாது, எப்படி நம்ம இருக்கணும்னு சொல்லி முடிக்கிற ஃபைனல் பீஸ் ஆஃப் அட்வைஸ் தான் நம்ம 9ஆம் அதிகாரத்துல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் 10ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை 10 வசனங்கள். அதனால நம்ம மோஸ்ட்லி அடுத்தது நம்ம ஃபாலோ பண்ணும்போது 10ஆம் அதிகாரம் போனோம்னா பழைய ஏற்பாட்டுக்கு போன மாதிரி இருக்கும். ஏன்னா 1 கொரிந்தியர் 10ல முதல் 10 வசனங்கள் பழைய ஏற்பாடுல நடந்த சம்பவங்களை இங்க எழுதுறாரு. சரியா? அதை தொடர்ந்து பார்ப்போம். கம் அண்ட் ஜாயின் அஸ். தொடர்ந்து நம்ம 1 கொரிந்தியரை கடைசி வரைக்கும் பார்ப்போம். சரியா? நம்ம இதோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ we will take up 24 to 27 next week. சரியா? டெஃபினட்டா 24 to 27 முடிச்சுட்டு 10th சாப்டருக்கு நம்ம நெக்ஸ்ட் வீக் கட்டாயம் போயிடும். ஓகே, ஏதாவது பேச விரும்புறீங்களா, சொல்ல விரும்புறீங்களா, ஷேர் பண்ண விரும்புறீங்கன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம ஜெபம் பண்ணி ஐ எம் கிளாட். ஒரு 13 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ரெக்கார்டட் லிங்கை அனுப்பி விடுறேன், யூடியூப்லயே இருக்குது. உங்க நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஒருவேளை அவங்களால வர முடியலனாலும் அவங்க ரெக்கார்டிங் வீடியோவை பார்க்கட்டும். திருப்பி ஒரு ரிமைண்டர் கொடுத்துட்றேன். நமக்கு மே மாசம் 1 கொரிந்தியர் இருக்காரு. ஏப்ரல் வரைக்கும் தான் நம்ம மீட் பண்ணி 1 கொரிந்தியர் கத்துக்குவோம். மே மாசம் நமக்கு இப்ப நான் சொல்லி தரேன் தெரியுமா, ஆல்பா வந்தா நெகட்டிவ் அப்படி அப்படிலாம் சொல்றேன் தெரியுமா, கிராமரை. அந்த கிராமர் தான் உங்களுக்கு நான் பேசிக்கா, ரொம்ப ஆழமா பயந்துடாதீங்க, ரொம்ப பேசிக்கா உள்ளதை சொல்லி தர போறேன். ஸோ அதனால மே மாசம் வாங்க, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஒரு 4-5 பேர் ஜாயின் பண்றேன்னு சொல்லி எனக்கு பர்சனலா அனுப்புனீங்க. அந்த குரூப்ல அவங்கள ஜாயின் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் ஒன்னும் ரிப்ளை பண்ணல. எஸ்னா எஸ் அனுப்புங்க, ஆனா இல்லைண்ணா கஷ்டம்னாலும் கஷ்டம் அனுப்பி 2-3 பேர் அனுப்பிட்டாங்க அண்ணா கஷ்டம்னா அப்படின்னு சொல்லி. அப்படி பண்ணீங்கன்னா அந்த குரூப்ல உங்களை நான் சேர்த்துட்டு அந்த கிரீக் புக் இருக்குல்ல, அந்த கிராமர் புக், அது உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன். சரியா? அல்பபெட்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் அனுப்புறேன். அது நீங்க பர்சனலா மெசேஜ் அனுப்பி விட்டுருங்க. சரிங்களா போனா சிஸ்டர்? இல்ல நான் இல்ல பர்சனலா மெசேஜ் அனுப்பி நான் டெஃபினட் ஐ வில் டு இட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்க ஜாயின் பண்ணா கூட ஜாயின் பண்ணுங்க, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, மே மாசம் அட்டன் பண்ணீங்கன்னா, நான் கூட்டத்துக்காக சொல்லல, அட்டன் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல இருக்கிற கிரீக் பைபிள் ஸ்டடி இன்னும் உங்களுக்கு தெளிவு இருக்கும். அந்த வேர்டு எல்லாம் வரும்போது ஆஹா ஆமா அந்த எண்டிங் என்ன சொல்லி கொடுத்தாருல, ஓ ஆமா இந்த கிராமர் அப்படிங்கிற ஒரு கிரீக் சென்ஸும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு. சரியா? ஃபுல் கிரீக்கை சொல்லி தர முடியாதனால மொத்தம் 44 லெசன், அதுல 10 லெசன் தான் சொல்லிக் கொடுக்கும், 10-12 தான் சொல்லிக் கொடுக்க முடியும். இதுக்கு பேர் பிரிலிமினரி கிரீக் சொல்லுவாங்க. 3 கிரீக் இருக்கு, கிரீக் 1, கிரீக் 2, கிரீக் 3. கிரீக் 1 பிரிலிமினரி, இங்கிலீஷ் கிராமர் மாதிரியே தான் கிரீக் கிராமர். 2வது இன்டர்மீடியட், 3வது அட்வான்ஸ். சரியா? இன்டர்மீடியட் அட்வான்ஸ் என்னால இப்ப போக முடியாது, பட் பிரிலிமினரி சொல்லி இதை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கிரீக் பைபிளை படிக்க ஆரம்பிச்சு நியூ டெஸ்டமென்ட். சரியா? ஜோமனோமா நல்ல ஆண்டவரே, ஊழியத்தினுடைய நோக்கம் எப்படி இருக்கணும், தன்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பவுலுடைய வாழ்க்கையின் மூலமா, ஊழியத்தின் மூலமா எங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிக் கொடுக்குறீங்க. இன்னர் மோட்டிவ், எப்படியாவது மத்தவங்க இயேசுவை ஏத்துக்கணும், சுவிசேஷம் பரவும். ஃப்ரீயா பண்றேன்,
என் கையால சம்பாரிச்சு நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன். யாருக்கும் நான் பாரமா இல்லை, நான் ஃப்ரீ. ஆனாலும் மத்தவங்களுக்காக என்ன அவங்கள மாதிரியே மாத்துறது, அவங்களோட உறவு வச்சு எப்படியாவது சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி நான் ஒரு அருமையான ஆண்டவரே எண்ணம். இன்னைக்கு இதெல்லாம் பார்க்க முடியலப்பா. பணத்துக்காக, மத்தவங்களை ஆதாயப்படுத்துனதுக்காக தான் ஆண்டவரே இப்படிலாம் நிறைய ஊழியர் நடக்குது. கூட்டத்துக்கு, பெருமைக்கு எங்களை மன்னிச்சிருங்கப்பா. நாங்க பண்ற ஊழியத்தோட மோட்டிவா பாக்குறீங்க. மனிதனுடைய யோசனைகள் அநேகமா இருந்தாலும் கர்த்தருடைய யோசனை தான் நல்லிணைக்கு சுவாமி. யூ அண்டர்ஸ்டாண்ட், யூ நோ த மோட்டிவ்ஸ் ஆஃப் அவர் ஹார்ட். உங்களோட அல்டீரியர் மோட்டிவ் உங்களுக்கு தெரியும் சுவாமி. ஹிடன் அஜெண்டா எதுவுமே இல்லை சுவாமி. எங்க பேர் இல்லை, பிரசாவும் இல்லை, பணம் இல்லை. எப்படியாவது சிலுவையில இருக்கிற இயேசுவை உயர்த்தி காமிச்சு அநேகரை சிலுவைக்கு நேராக கொண்டு வரணும்னா எங்களுடைய விருப்பம் சுவாமி. அதுக்குதான் ஓடுறோம், பிரயாசப்படுறோம், உழைக்கிறோம்ப்பா. அதுக்கு நேரா எங்களை ஃபோக்கஸ் பண்ணி நடத்தணும். அந்த பிள்ளைகளுக்காய் நன்றி. பிளஸ் பண்ணி அனுப்பும். வராத பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணு. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Thank you. God bless Thank you. you, brother. Thank you, brother. Thank you, uncle. Thank you.